ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீடா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக ஹிந்தியில் ரிலீஸ் ஆன த சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஷிலேதர் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பற்றி தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் கவர்னர் அந்த ரவுடி செத்ததை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்த ஃபோனை எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்குள்ளே போலீஸும் அங்கே வந்துடுறாங்க. போலீஸ்கிட்ட ஒரு 4 பேர் தன்னை அட்டாக் பண்ண வந்ததாகவும் அதில் 2 பேரை இவர் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஷூட் பண்ணதாகவும் மற்ற 2 பேர் தப்பிச்சிட்டதாகவும் சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவோட தம்பி இதெல்லாம் வேணாம், யூஎஸ்ஏவே போயிடலாம்னு சொல்ல ஹீரோ இல்ல, இதை ஆரம்பிச்சுட்டோம், பாதியிலே விட்டுட்டு வர முடியாது. அப்புறம் என் அப்பா அம்மா ஜட்ஜ் அப்புறம் இந்த ஃப்ரெண்டுன்னு இவங்கெல்லாம் உயிர் விட்டதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்னு சொல்ல மறுபடியும் 3 பேரும் சேர்ந்து அந்த பாக்ஸை ஓபன் பண்ண பிரதாப் சந்திர ராவ் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போறாங்க. பொய் சொல்லி யூடியூபர்ஸ் மாதிரி அவர் வீட்டுக்குள்ள போக அவங்க மேல சந்தேகப்பட்ட அவர் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. பட் அதுக்கப்புறம் தான் ஹீரோ அந்த பாதிக்கிய காமிச்ச பின்னாடி அதை சீரியஸா எடுத்துட்டு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணலாம்னு ட்ரை பண்றாரு. எப்படியோ எல்லாரும் சேர்ந்து அந்த பாக்ஸ்க்கான நம்பரை டீகோட் பண்ணி போட அந்த பாக்ஸ் ஓபன் ஆகிடுது. அதுல சத்ரபதி சிவாஜி மகாராஜா வச்சிருந்த கத்தி இருக்கு. கூடவே அந்த கத்தியை கவர் பண்ணி வச்சிருந்த கிளாத்ல சில சிற்பங்களோட பிக்சர் இருக்கு. அத பிரதாப் சார் அவரோட புக்ஸ்ல தேடி பாக்குறாரு. பார்த்தா கர்நாடகால இருக்கிற பதாமி கோவில்ல அதே மாதிரி சிற்பங்கள் இருக்குது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்பே பிரதாப் சார் வர சொன்ன போலீஸ் அங்க வர இவங்க எல்லாரும் ஹெலிகாப்டர்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னங்க இந்த எபிசோட் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.